இரண்டாவது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை. இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் 22 பேர். ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையிலே அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. இது எதுவுமே சட்டத்துக்கு புறம்பானதல்ல. இந்த சிறை கைதிகளை விடுவிகள் கேட்டிருக்கமா? ஏன்னா நீ தப்பு பண்ண, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தானே 25 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்கிறவங்கள வெளியில விடணும். அதுக்கு இந்த அரசு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஜெயில இருக்கிறவன் மேல உங்களுக்கு என்ன? ஜெயில இருக்கிறவன் குற்றவாளி. ஏதோ ஒரு வகையில பயங்கரவாதம் பண்ணிட்டோ, இல்ல ஏதோ ஒரு உயிர் எடுத்துட்டோ, இல்ல ஏதோ ஒரு பிக் பாக்கெட்டோ, இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயில இருக்கிறவனுக்கு மதத்தின் பேர்ல என்ன சலுகை வேண்டி கிடக்குன்னு நான் கேட்கிறேன். அதுதான் மேம் இந்த கேள்வி எழுது என்ன அப்படின்னு வச்சுல, இந்துக்கள் யாருமே இந்த மாதிரி போய் நின்று நாங்க பாஜக என்னைக்காவது எங்கள் சிறையில் இருக்கும் இந்த சிறை கைதிகளை விடுவிகள் கேட்டிருக்கமா? ஏன்னா நீ தப்பு பண்ண, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தானே, நீ கொலகார பைய. இன்னொரு உயிரை எடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. எத்தனை இடங்கள்ல குண்டு வச்சு துள்ள துதிக்க, ஹாஸ்பிட்டல்ல குண்டு, ஸ்கூலுக்கு பக்கத்துல குண்டு, எவ்வளவு அநியாயமான உயிர் போச்சு. அப்ப போன உயிர்லாம் திருப்பி வருமா? ஆனா இன்னைக்கு ஜெயில இருக்கிறவங்கள திருப்பி கொண்டு வரணும், யார இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியில கொண்டு வரணும்னு சொல்ற IUML மதச்சார்பற்றவர்களாம், செக்யூலர். ஆனா பாஜகல நீ எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி, நீ தப்பு பண்ணியா நீ குற்றவாளி, போ ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்ற நாங்க மதவாதிகள். அப்ப தமிழக மக்கள் இதை புரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். தீவிரவாதிக்கு, தீவிரவாதம் பண்றவனுக்கு என்ன மத அடையாளம் வேண்டி கிடக்கு? அப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அத்தனை உயிர்கள் போச்சு இல்ல, அந்த உயிர்களை திருப்பி கொடுப்பீங்களா? நிரந்தரமா போயிருச்சாங்க அந்த உயிரை. எத்தனை பேர் நிரந்தர ஊனமானாங்க, எத்தனை பேருக்கு கண் பார்வை போச்சு. இப்ப அவங்களுக்கு அந்த ஊனத்தை திருப்பி கொடுப்பீங்களா? அவங்கள என்ன செய்வீங்க? ஆனா இவங்கள 25 வருஷம் ஆச்சு வெளியே விடுங்கிறீங்க. என்ன நியாயம் இது? அப்போ நம்ம இதுக்குதான் சொல்றோம், இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் பண்றவங்களெல்லாம் போட்டுருணுங்கிற என்கவுண்டர்ல. உயிருக்கு உயிர் தான், ஒன்னால அப்பாவி உயிரில் எடுக்கிறல்ல. நான் என்ன சொல்றேன், நீ உண்மையாலுமே நீ அவ்வளவுனா மிலிட்டரியில அதுக்காக தான் நிக்கிறாங்க, போர்ஸோட நிக்கிறாங்க. நீ ஆம்பளை இருந்தா போய் அவங்கள போய் எதிர்க்கணும், நேருக்கு நேரம் அவங்களோட சண்டை போடணும். அப்பாவி மக்களை என்னன்னு தெரியாம அவங்க பயங்கர வல்னரபிளா இருக்கிற ஒரு பலவீனமா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல எந்திரிச்சு கூட அவனால ஓட முடியாது. யோசிச்சுப்பாரு, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கனால இங்க குண்டு இருக்கு அப்படின்னு தகவல் சொன்னா கூட அவனால எந்திரிச்சு ஓட முடியுமா? அங்க போய் நீ குண்டு வைக்கிறனா நீ மனுஷ ஜென்மமா? அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு எத்தனை குழந்தைகள், எத்தனை பேர் தகப்பன் இல்லாம போனாங்க, எத்தனை குழந்தைங்க தாய் இல்லாம போச்சு, எத்தனை குடும்பம் அனாதையா போச்சு, ஊனமாகி நிறைய பேருக்கு அந்த பாம்ல இருந்து வெடிச்சு அந்த ஷெல்லாம் மேல சொருவி எவ்வளவு பேருக்கு ஊனம், எத்தனை பேருக்கு கண்கள் ஒரு கண்ணு மட்டும் போய் கண்ணே வெளியில எல்லாம் காது இல்லாம விரல்கள் இல்லாம. நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் கோயம்புத்தூர்ல அந்த இஷ்யூல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வீங்க? IUML சார்பா அவங்களுக்கு எல்லாம் தனியா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணி அவங்கள நிரந்தரமா சரி பண்ணிடுவீங்களா? இறந்து போனவங்களை என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன சிறை கைதிகளுக்கு என்ன உங்களுக்கு விசுவாசம் வேண்டி கிடக்குது? சிறை கைதிகள் மேல என்ன கரிசனை வேண்டி கிடக்குது? நான் கேட்கிறேன், நீங்க இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யணும்னா உண்மையாலுமே பொழைக்கணும்னு இருக்கான்ல இஸ்லாமிய இளைஞர்கள், அவனுக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணும்னு பேசு, இளைஞர்களுக்கு படிப்புக்கு எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னு பேசு, இளைஞர்கள் பெண்களுக்கு கல்விக்குன்னு பேசுங்க, பெண் குழந்தைகள் முன்னேற்றம்னு பேசுங்க. அப்படி பண்ணுங்க. அதுதானே நீங்க உங்க மதத்துல இருக்க பெண்களுக்கு உங்க மதத்துல இருக்க மக்களை மேல கொண்டு வரதுக்கான நல்ல வழி. தீவிரவாதி மேல என்ன உங்களுக்கு அக்கறை வேண்டி கிடக்குது? சிறைவாசிகள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்குது? அப்போ இங்க பிரச்சனை எங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க யார சப்போர்ட் பண்றீங்க? இததான் நாங்க சொல்றோம், நீங்க செக்யூலரிசம்ங்கிற பேர்ல தீவிரவாதத்தை ஆதரிக்கிறத எந்த காலத்திலயும் நாங்க ஒத்துக்கவே போறது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரவாதினா அவன் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இங்க இந்தியால வாழ தகுதி கிடையாது. ஏன்னா நீ அப்பாவி மக்களை தான் டார்கெட் பண்ணுவ, அப்பாவி மக்களை தான் போய் டிஸ்டர்ப் பண்ணுவ, கொள்ளுவ. அவன் ஒரு குண்டு வச்சா இந்து மட்டும் தான் சாவாங்களா? இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சாவாங்களா? கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் சாவாங்களா? எல்லாரும் தானே சாவாங்க. அப்ப நீ எப்படி அதை நீங்க கேட்டகரைஸ் பண்றீங்க? அப்ப அவன் எந்த ஒரு மதத்திலையும் சேர்த்து இல்லாதவங்க. உங்களோட குரான் என்ன சொல்லுது? வேற ஒருத்தவங்களோட உயிர் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது? அது இல்ல எல்லா உயிர்களுக்கு அன்பு செலுத்துங்க, எல்லா வீட்டையும் கருணையோட நடத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப உங்க குரானை மீறி இவன் நடக்கிறான்ல, அப்ப அவன் மேல என்ன உங்களுக்கு அக்கறை? எதுக்கு அவனை வெளியே கொண்டு வரணுங்கிறீங்க? அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பவாதிகள் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜால்ரா போட்டது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறத திமுக இன்னைக்கு உணர்ந்திருக்கும். ஓகே மேம், சொன்ன திமுகல இருந்து இப்ப ஒவ்வொரு கட்சியா வெளியே வர ஆரம்பிச்சோம். இப்ப கம்யூனிஸ்டுமே திடீர்னு சொல்லாம போலாம இனிமே திமுக கூட்டணி இல்லைன்ட்டாங்களே மேம். அதுதான்பா, அவங்களுக்கு ஏற்கனவே 23 கோடி இவங்க கொடுத்தாங்க, இப்ப இவங்க கூட கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் சிம்பிள். இவ்வளவுதான்ப்பா சிம்பிள். இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ங்கிறது எங்க இருக்குது? சும்மா இவங்கள முன்னெல்லாம் கம்யூனிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? மக்களோட பிரச்சனைகளுக்காக இறங்கி போராடுவாங்க, மக்களுக்காக நினைப்பாங்க, தொழிலாளர்களுக்காக நிற்பாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நினைக்கிறாங்க, உழைப்பவர்களுக்காக நிற்பாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? திமுக ஆட்சியில எவ்வளவு அநியாயம் பண்ணாங்க, எத்தனை இடங்கள்ல தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க, எவ்வளவு பொதுமக்கள் ரோட்டுக்கு வந்தாங்க. ஏதாவது வாயை திறந்து கேட்க முடிஞ்சு அவங்களால? ஊமை கொட்டா மாதிரி உட்காந்துருந்தீங்கல்ல, எதுக்கு வாங்கின 23 கோடிக்கு? இன்னைக்கு
அதை விட கூட கவனிச்சிருப்பாரு இங்க தாவேக்கால. அதனால நீங்க கிளம்பி போயிட்டீங்க. அப்போ இன்னைக்கு நாளைக்கு இந்த கம்யூனிச சித்தாந்தம், நாங்கெல்லாம் கம்யூனிசவாதிகள் அப்படின்னு உங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க? நின்று யோசிப்பாங்கல்ல, இவங்க இவ்வளவுதான். ஏதாவது ஒருத்தரை ஒரு சில நேரம் ஏமாத்தலாம், சிலரை சில காலம் ஏமாத்தலாம், பலரை பல காலம் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எல்லா காலமும் நீங்க ஏமாத்த முடியாது. அப்ப இன்னைக்கு இவங்களோட சாயம் எல்லாம் அப்பட்டமா வெளுத்து போச்சு. இதே திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் 2 மாசத்துக்கு முன்னாடி? இந்த டிவிக்கே வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைனாரு. இன்னைக்கு அந்த புள்ள கூட தான் போய் சம்பந்தம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு. RSSோட பிள்ளைகிட்ட தான் போய் சம்பந்தம் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு ஒரு அமைச்சரை வாங்கிக்கிட்டு. அப்போ இவங்க எல்லாருமே பேசுறது எல்லாமே முன்னுக்கு பின்னு முரணானது, முழுக்க முழுக்க பொய்யானது. தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாருமே RSS பத்தியும் பாஜகவை பத்தியும் பேசுறது அனைத்துமே பொய் தான். திட்டமிட்டு மக்கள் கிட்ட பரப்புற விஷம பிரச்சாரங்கிறத மக்களே புரிஞ்சுக்கணும். எப்படி இவங்க முன்னுக்கு பின்னு முரணா பேசுறாங்க, நடந்துக்கிறாங்கிறத வச்சு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா விஜய்க்கு ஃபாரின்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் வரலாம். மேம் அதே மாதிரி இப்போ இந்த ரொம்ப வைரலான விஷயம், ராகவா லாரன்ஸ் அவர்கள் திடீர்னு இப்ப குதிக்க ஆரம்பிச்சிட்டார் அரசியல்ல. ஆனா ஒரு மக்களை வந்து நாய்களோட ஒப்பிட்டது அப்படின்றது சரியா? பேச தெரியாம பேசிருக்காரான்றது புரியல. இன்னும் அவரோட இது என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, சில நாய்க்கு வந்து பிஸ்கட் போடணும், சில நாய்களுக்கு வந்து பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னன்றதை அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். பொதுவா பொது வெளிக்கு வந்துட்டா நம்ம நிக்கிறது நடக்கிறது பாக்குறதுக்கு கொண்டு டீகோட் பண்ணி அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு நாள் வந்து ராகவா லாரன்ஸ் அப்படின்னா ஒரு நற்பெயரோட நிறைய சேவை பண்ணக்கூடியவர், நிறைய குழந்தைகள் எல்லாம் எடுத்து படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குறாருன்ற ஒரு மிகப்பெரிய மரியாதை அவர் மேல இருக்கு. அப்போ யாரையுமே சரி நாய் அப்படின்லாம் வந்து குறிப்பிட்டு பேசுறத அவர் நிறுத்திக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட லாங்குவேஜ் வேற. நீங்க ஒரு நடிகரா இருக்கப்போ நீங்க சொல்லிட்டு போல எல்லாரும் ஃபன்னா எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க அரசியலுக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் வந்து உத்து கவனிக்கப்படும், எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். இவ்வளவு நாள் உங்களை தூக்கி கொண்டாடுன அண்ணான்னு கொண்டாடினவங்களா தூக்கி போட்டு மிதிப்பாங்க இனிமே. ஏன்னா இவ்வளவு நாள் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் உங்களை ஒரு நடிகரா பார்த்தாங்க. இப்ப நீங்க ஒரு கட்சி சார்ந்து எந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து போறீங்களோ அந்த தலைவரை பிடிக்காத அத்தனை பேரும் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வார்த்தைகளை கவனமா பேசலன்னா இன்னும் வந்து தாக்குதல் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்களால ஏத்துக்க முடியாது. என்னடா இவ்வளவு நாள் எல்லாரும் நம்மள வந்து இப்படி கொண்டாடினாங்க தூக்கி வச்சு, இப்ப என்னடா எல்லாரும் இப்படி வந்து இப்படி கேவலமா பேசுறாங்க, கமெண்ட் பண்றாங்கன்னு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிருவாங்க. சோ அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாம இருக்கணும்னா வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும். யாரா இருந்தாலும் அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. மேம் அதே மாதிரி உங்களோட சேனல் அர்ஜுனா குரல் அப்படின்ற ஒரு சேனல்ல வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருந்தீங்க. தாவேக நிர்வாகி ஈடுபட்டு இருக்காரு, என்ன விஷயம் மேம்? என்னப்பா தானே சொல்றோம்ல, ஆட்சி மாறினாலும் இன்னும் காட்சி மாறல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சேலம்ல வந்து மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஏரியால இருக்கிற ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து அவர் ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு. அந்த மளிகை கடைக்கு வர்ற பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இவரே வந்து அவங்கள வந்து பாலியல் இச்சைக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த பெண்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி அந்த பெண்களை வந்து திரும்ப திரும்ப வர வைக்கிறது. இது எல்லாமே இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்களை அனுப்புறது. சில பேரை பாலியல் தொழிலையும் ஈடுபடுத்தியிருக்காரு. இவ்வளவு வேலை பார்த்துருக்காரு. அதுல ஒரு பெண் வந்து இல்ல நீ என்னை டார்ச்சர் பண்ணிட்டா நான் இனிமே வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிருக்காங்க. நீ வந்துதான் அவனு மிரட்டணும். அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, அங்க போயிட்டு அவனோட மொபைல்ல இருந்து ஓபன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருந்திருக்கு. 8000+ வீடியோஸ் இருந்திருக்கு. 50க்கும் மேல பெண்கள் அதுல இருந்திருக்காங்க. சோ அந்த பொண்ணு எல்லா டேட்டாவையும் இதோட மொபைலுக்கு அனுப்பிட்டு அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற கொண்டலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சேலம் கமிஷனர்கிட்டையும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வித் ப்ரூஃபோட. அந்த ப்ரூஃப் பென்ட்ரைவ், அந்த எல்லாத்தையும் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி அவனோட மொபைலோட பாஸ்வேர்டு என்ன, அவன் எந்த ஃபோல்டர்ல அதை வச்சிருக்கான், இவ்வளோ தகவலையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த காவல்துறையில இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவனை கூப்பிட்டு மிரட்டி அவன் போனை வாங்கி அந்த வீடியோ எல்லாம் டெலிட் பண்ண வச்சு திருப்பி அனுப்பி விட்டாங்க.